அவர் புஸ்தகத்துல எழுதுறதுதான் சொல்றேன். நான் சொந்தமா இட்டு கட்டில கவிதா ரேவதி கதை கதையா அடிச்சாங்களே, அந்த மாதிரி நான் அடிக்க மாட்டேன். உங்களுக்கு கதை சொல்லவே தெரியாது. பின்ன இவங்க அணிமாத்தி கதை சொல்லுங்க. ராஜ்குமார் பேசுற போது சொல்றாரு, சொந்தங்கள் வந்து போகிற வீடு சொந்த வீடு. சரி, அவரு ராஜபாளையத்துல ஒரு வீடு கட்டியிருக்காருங்க. அந்த வீட்டுல ஒருத்தர வாடகைக்கு வச்சிருக்காரு. மாசம் 1ஆம் தேதி போய் வாடகை வாங்கிட்டு வர்றாரு. இப்ப இந்த மாசம் அவங்க வீட்டுக்கு அவங்க பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அத்தா அம்மம்மா எல்லா உறவும் வந்திருக்கு. யார் வீட்டுக்கு? வீட்டுல வாடகை இருக்காருல்ல, அவரோட சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. எல்லா சொந்தங்களும் வருகிற வீடு தானே சொந்த வீடு. எனவே இந்த வீடு இனிமேல் உங்களோட சொந்த. சொல்லுவீங்களா வாடகை வேணாம்னுவீங்களா? யார்கிட்டயா கதை விடுறீங்க? பேச்ச பாரு ஒண்ணு. அப்புறம் இவங்க எல்லாம் கீழப்பாவூர்ல வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு அன்பு, சேலை அழுக்காகிவிடும் என்ற கவலை கூட இல்லாமல் இவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். சேலையை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி ஒருவேளை அழுக்காயிடுமோ அப்படின்னு சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு வந்தா நாங்கள்லாம் அழுக்கானா பரவாயில்லன்ற சேலையை தான் கட்டுவோம். முன்னாடி இருக்கு பாரு இந்த கோஷ்டி, இவங்க நின்றுகிட்டே இருந்தாங்க. ஏன் அந்த நீல துண்டை விரிக்கிற மட்டும் உட்கார மாட்டேன்ற ஒரே முடிவில் எல்லாரும் பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க. சில கல்யாணத்துக்கு போனா சந்தோஷமா திரும்பி வரும், சில கல்யாணத்துக்கு வருத்தமா திரும்பி வரும். என்ன காரணம்? எல்லாம் சொந்தக்காரங்க தானே. எந்த இடத்துக்கு நாம எப்படி போனாலும் நமக்கு மரியாதை கிடைக்கணும் தானே. ஆனா கிடைக்குதா? நம்ம கட்டி இருக்கிற சேலை என்ன சேலை? போன கல்யாணத்துல இதே சேலைய கட்டினோமா வேற சேலைய கட்டினோமா? கழுத்துல போட்டிருக்கிற நகை எவ்வளவு பவுனு? இந்த பவுன் இவ்வளவுதானா, இதை விட ஜாஸ்தி இல்லையான்னு பார்த்து தானுங்க மரியாதை கிடைக்குது. இவ்வளவு ஆண்கள் இங்க இருக்கீங்களே, எவ்வளவு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, ஆடி ஓடி எத்தனை கல்யாணத்துல வேலை செஞ்சிருப்பீங்க. ஐயோ நம்ம மச்சான் வீட்டு கல்யாணம், நம்ம மாமனார் வீட்டு கல்யாணம்னு ஓடி ஓடி வேலை செய்ய. உங்க மாமனாரவே இருக்கட்டும், உங்களுடைய மனைவியினுடைய சகோதரியை கட்டி இருக்கிற ஆளு உங்களை விட பணக்காரரா இருந்தா மரியாதை அவருக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்குமா? உண்மையை சொல்லுங்க. அவருக்கு தான் கிடைக்கும், நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டான். பேசுறாங்க 3 பேரும். உறவுகள் நல்லா இருக்கணும்னா பணம் இருந்தா தான் முடியுன்றது இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒருவேளை தெரியுமோ தெரியாதோ, ஆண்களுக்கு கட்டாயமா தெரியும். ஒவ்வொரு உறவுக்கு உங்களை சில பேர் வெளிநாட்டுல போய் வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, இருக்கீங்களா? இல்ல உங்க உறவுக்காரங்க யாராவது இருப்பாங்க, வெளிநாட்டிலிருந்து நிறைய பாசத்தோடு திரும்பி வந்தார், மதிப்பீங்களா நீங்க? யாராவது சும்மா வந்துட்டு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு சாக்லேட்டை கூட காணும், பாசம் இருக்கான் பாசம் கேட்பீங்களா மாட்டீங்களா? உறவுகளை பாசத்தோடு அணுக வைப்பதற்கே பணம் தான் காரணம்னாக்க எது நம்மை அச்சுறுத்துகிறது? எதை பார்த்தாங்க பயமா இருக்கு? இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்க அக்காவோட தங்கையோட ஒரு சண்டை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, வர வேண்டாம், வருது உடனே உங்களுக்கு முதல் உணர்ச்சி என்ன உணர்ச்சி வரும் சொல்லுங்க? சண்டை வந்துருச்சுங்க, உன் மூஞ்சியில நான் இனிமே முழிக்க மாட்டேன், என் மூஞ்சில நீ இனிமே முழிக்க மாட்டேன்னு உங்க அக்கா சொல்லிட்டாங்க. முதல் உணர்ச்சி என்ன வரும்? பொசுன்னு கோபம் வரும். நான் என்ன அவ்வளவு சாதாரணமாளா, நீ மூஞ்சில முழிக்க மாட்டேன்னா நானும் மூஞ்சில. அது முதல்ல வருது கோபம். 2வது வருது அழுக, என்னப்போ இப்படி சொல்லிட்டு அவளுக்கு நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா உடனே மனசுல தோணும், இதெல்லாம் கொஞ்ச நாளான சரியா போயிரு, தானே வந்து நிப்பா. இந்த 3 உணர்ச்சி தான் வரும். ஆனா உங்க வீட்டுல அடுத்த நாள் பொங்குவதற்கு அரிசி இல்லை என்றால் என்ன உணர்ச்சி வரும்? என்ன உணர்ச்சிங்க வரும்? கோபம் வருமா? ஆத்திரம் வருமா? பயம் வரும். ஐயோ வீட்டுல பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கோமே, இந்த மனுஷன் கொண்டு வந்த காசெல்லாம் எந்தெந்த கடையிலயோ போட்டுட்டு வீட்டுல கொடுக்காம அதை எடுத்துட்டு போயிட்டாரு, நான் எப்படி மானமா பொழைப்பேன்னு ஒரு பயம் வருது பாருங்க. அப்ப பயம் என்கின்ற உணர்ச்சி தான் தலைப்புல இருக்கு. அந்த உணர்வு எப்ப வரும்னா கையில காசு இல்லாதப்போ வரும். வீட்டுல சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அரிசி பானையை திறந்து பாக்குறீங்க, ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்ல. பையன் வந்து கேக்குறான், அம்மா எப்பமா சோறு ஆக்குவ? அம்மா பசிக்குதுமா சீக்கிரமான்னு கேட்கும் போது என்ன உணர்ச்சி வரும் மனசுல? பயம் வரும். ஐயோ பையன் பசிக்குதுன்றானே என்ன செய்வதுன்னு. 3 பேரும் பேசுறீங்களா? அதுல ஒருவர் கல்லூரி முதல்வர், அவர் உலகம் அறிந்த பேச்சாளர், இவர் ஒரு பள்ளி ஆசிரியர். இவங்களுக்கெல்லாம் ஏழ்மைன்னா என்னன்னு தெரியாது. என்னைக்காவது கடன் வாங்க போயிருக்கீங்களா?
கடன் வாங்கி பழக்கம் இருக்க வேணாங்க, இருக்க வேணாம். அந்த அனுபவம் யாருக்குமே வரக்கூடாது இந்த உலகத்துல. ஆனா அந்த அனுபவம் நாங்க வாங்கினதில்லை. ஆனா நான் பார்த்திருக்கேன். நான் சென்னையில அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கேன், இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுல இருந்து மாத்திரம் வாடகை கொடுக்கவே மாட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவர் சினிமாவில ஏதோ லைட் பிடிக்கிற தொழில் செய்யறார். இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் வந்தது இல்ல கொரோனா சமயத்துல, ஒரு படப்பிடிப்பு நடக்கல, வேலையே கிடையாது அவருக்கு. வீட்டுல பல நாள் பட்னி. அவர் வீட்டுல 5 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு நினைவு இருக்கு, தேஜான்னு ஒரு பொண்ணு, 5 வயசு பொண்ணு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் முறை வச்சுட்டு அந்த பொண்ணை அனுப்புவார். முதல் நாள் எங்க வீட்டுக்கு வரும், அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்கு போகும். அவங்க அப்பா ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துருப்பாரு, தயவு செய்து கொஞ்சம் அரிசி கொடுக்கவும், இல்ல தயவு செய்து ஒரு கைப்பிடி அளவு பருப்பு கொடுக்கவும், தயவு செய்து ஒரு 50 ரூபாய் பணம் கொடுக்கவும். ஒவ்வொரு நாளும் வரப்பா எழுதி கொடுப்பாரு. எந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாரு. அந்த குழந்தை அந்த சீட்டை வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிக்குங்க. வெறும் 5 வயசு குழந்தை. அந்த குழந்தை கேட்காது, எங்க அப்பா இதெல்லாம் அது என்ன சீட்ல என்ன எழுதிருக்கு அதுக்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு. அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டு வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இருக்கோம். என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்க கொடுக்கற மட்டும் நீ வரக்கூடாது வீட்டுக்கு, அங்கேயே நில்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சின்ன குழந்தையினுடைய கண்ணை நீங்க 3 பேரும் பார்த்திருந்தா இந்த அணியில இன்னைக்கு உட்காந்து பேசியிருக்க மாட்டீங்க. வறுமையை போல அச்சம் தரக்கூடாது வேற ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல? நான் கேக்குறேங்க, நிறைய வீட்டுல பாசம் இல்ல பாசம் இல்லன்னு 3 பேர் சொன்னாங்க. ஒரு தாத்தா பின்னாடியே ஓடி போனாரா, ஒரு சட்டையை கொடுக்கறதுக்கு போனாரா, பேரனை இன்னொரு தடவை நாப்பா. இந்த தாத்தாவுக்கு கூட பேரனையே பார்க்க முடியாட்ட கூட ஒரு சின்ன பயம் இருக்கும், ஒரு கலவரம் இருக்கும். சரி, ஒரு கட்டத்துல சண்டையே வந்து உறவுகள் பிரிஞ்சுட்டாலும் அவர் பிரிஞ்சுட்டாரு. இப்ப ஒரு கட்டத்துல சண்டையே வந்து உறவுகள் பிரிஞ்சா கூட நம்ம மனசுல வருத்தம் வரும். ஆனா உறவுகள் பிரிஞ்சு போனதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா முடிவு எடுக்க மாட்டாங்க. உண்டா இல்லையா? விபரீதமான முடிவுகளை உறவுகள் பிரிஞ்சு போனதுக்காக யாராவது எடுத்திருக்காங்களா? ஆனா எத்தனை நாள் செய்தித்தாள்ல பாக்குறோம், குடும்பத்தோடு தற்கொலைன்ற பயங்கரமான செய்தியை பாக்குறோம். அந்த புகைப்படத்தெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. போலீஸ்ல வேலை செய்யறவங்களை நினைச்சா எனக்கு சில சமயம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான காட்சிகளை அவங்க பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்துல 4 பேரு 5 பேர், சின்ன சின்ன பிள்ளை. ஏன் சார் அந்த பெரிய முடிவு எடுக்கிறாங்க? பிள்ளைங்களுக்கு விஷம் கொடுக்கிற நெஞ்ச ஒரு அப்பா அம்மா எப்படி சார் வரும்? அது கூட வருகிறது என்றால் அந்த அளவு கடன் தொல்லை இருக்கிற குடும்பத்தில் தான் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், பணம் பற்றாக்குறையானால் வாழ்க்கையை வாழுவதற்கான தகுதியே எங்களுக்கு இல்லை என்ற முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த பற்றாக்குறை உங்களுக்கு அச்சம் தருகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 3 பேருக்கு மறந்து போய்விட்டது நடுவர் அவர்களே, உங்களுக்கு மறந்துருக்காது. கொரோனா வந்த 2 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்த வட இந்தியாவிலிருந்து வந்த சகோதரர்கள் எல்லாம் பிள்ளைய தோல் மேல வச்சுக்கிட்டு 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் நடந்தே போனானே, அந்த பரிதாபத்தை நம்ம மறந்துட முடியுமா? 2 வருஷம் வேலை இல்ல, பணம் இல்ல, கையில காசு இல்ல. ஆனா எது நம்ம உயிரோட வைத்திருந்தது? குடும்பத்துல பாசம் இருந்தது, அதனால எப்படியோ உயிரோட இருந்தோம். ஆனா உயிரோட இருப்போமான ஒவ்வொரு நாளும் அச்சம் வந்தது. எந்த காரணத்தினால்? காசு இல்லாட்டதாங்க மனசுல பயம் வரும். நடுவர் என்ன தீர்ப்பானால் கொடுக்கலாம், ஏன்னா அவர் இன்றைக்கு நடுவர் நல்ல தீர்ப்பை கொடுப்பார். ஆனா அவருடைய புக்கிலேயே அவர் ஒண்ணு எழுதியிருக்கார். அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் விடை பெறலாம்னு நினைக்கிறேன். அவர் புஸ்தகத்துல எழுதினதுதான் சொல்றேன். நான் சொந்தமா இட்டு கட்டில கவிதா ரேவதி கதை கதையா அடிச்சாங்களே, அந்த மாதிரி நான் அடிக்க மாட்டேன். உங்களுக்கு கதை சொல்லவே தெரியாது. பின்ன இவங்க அணிமாதி கதை சொல்லுங்க. ராஜ்குமார் பேசுற போது சொல்றாரு, சொந்தங்கள் வந்து போகிற வீடு சொந்த வீடு. சரி, அவரு ராஜபாளையத்துல ஒரு வீடு கட்டியிருக்காருங்க. அந்த வீட்டுல ஒருத்தர வாடகைக்கு வச்சிருக்காரு. மாசம் 1ஆம் தேதி போய் வாடகை வாங்கிட்டு வர்றாரு. இப்ப இந்த மாசம் அவங்க வீட்டுக்கு அவங்க பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அத்தா அம்மம்மா எல்லா உறவும் வந்திருக்கு. யார் வீட்டுக்கு? வீட்டுல வாடகை இருக்காருல்ல, அவரோட சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. எல்லா சொந்தங்களும் வருகிற வீடு தானே சொந்த வீடு. எனவே இந்த வீடு இனிமேல் உங்களோட சொந்த. சொல்வீங்களா வாடகை வேணாம்னுவீங்களா? யார்கிட்டயா கதை விடுறீங்க? பேச்ச பாரு ஒண்ணும். அப்புறம் இவங்க எல்லாம் கீழப்பாவூர்ல வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு அன்பு, சேலை அழுக்காகிவிடும் என்ற கவலை கூட இல்லாமல் இவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். சேலையை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது.
இந்த மாதிரி ஒருவேளை அழுக்காயிடுமோ அப்படின்னு சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு வந்தா நாங்கள்லாம் அழுக்கானா பரவாயில்லன்ற சேலையை தான் கட்டுவோம். முன்னாடி இருக்கு பாரு இந்த கோஷ்டி, இவங்க நின்றுட்டே இருந்தாங்க. ஏன் ஏன் அந்த நீல துண்டை விரிக்கிற மட்டும் உட்கார மாட்டேன்ற ஒரே முடிவில் எல்லாரும் பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க. சில கல்யாணத்துக்கு போனா சந்தோஷமா திரும்பி வரும், சில கல்யாணத்துக்கு வருத்தமா திரும்பி வரும். என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாம் சொந்தக்காரங்க தானே. எந்த இடத்துக்கு நாம எப்படி போனாலும் நமக்கு மரியாதை கிடைக்கணும் தானே. ஆனா கிடைக்குதா? நம்ம கட்டி இருக்கிற சேலை என்ன சேலை? போன கல்யாணத்துல இதே சேலைய கட்டினோமா வேற சேலைய கட்டினோமா? கழுத்துல போட்டிருக்கிற நகை எவ்வளவு பவுனு? இந்த பவுன் இவ்வளவுதானா, இதை விட ஜாஸ்தி இல்லையான்னு பார்த்து தானுங்க மரியாதை கிடைக்குது. இவ்வளவு ஆண்கள் இங்க இருக்கீங்களே, எவ்வளவு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, ஆடி ஓடி எத்தனை கல்யாணத்துல வேலை செஞ்சிருப்பீங்க. ஏன் நம்ம மச்சான் வீட்டு கல்யாணம், நம்ம மாமனார் வீட்டு கல்யாணம்னு ஓடி ஓடி வேலை செய். உங்க மாமனாரவே இருக்கட்டும், உங்களுடைய மனைவியினுடைய சகோதரியை கட்டி இருக்கிற ஆளு உங்களை விட பணக்காரரா இருந்தா மரியாதை அவருக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்குமா? உண்மையை சொல்லுங்க. அவருக்கு தான் கிடைக்கும், நம்மள எவனும் கண்டுக்க மாட்டான். பேசுறாங்க 3 பேரும், ரொம்ப தப்பு. அதுல வேற அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேற இல்ல வரும்னு நம்புறோம். என்னங்க எங்க அணி மொத்தமா ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அணி தலைவி ஒருவர் மட்டும் போதும், கீழப்பாவிரிலே ஜெயிக்கிற ஒற்றை தலைவி வாழ்க. என்னையா இது கண்ணுமூடி கட்டுத்தத்துல ஒரு அணியே காலி பண்ணிட்டாங்க. நான் ஒத்தல இருந்து எப்படியா பேசுவேன்? வேற கட்சி பணம் கொடுத்து அவங்கள வாங்கிட்டாங்க. இல்ல இப்ப எலெக்ஷன் பக்கமா வருதுன்னு கூட்டணி அமைச்சு இங்க வந்துட்டாங்களோ, சரியா தேடி பாரு. ஐயா நான் எப்படி சொல்லி முடிக்கிறேன், எங்க நடுவர் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிற ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். எனக்கு நாற்காலி இங்க போட்டிருங்க, ஒத்தல உட்கார எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நடுவர் அவர் கிட்டத்தட்ட 25-30 வருஷம் முன்னாடி அவர் பேச்சாளர் அல்ல, அப்பதான் வேலையில சேர்ந்திருக்காரு. பெரிய சம்பளம் ஒண்ணு இல்ல. அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம், அவங்க தங்கைக்கு கல்யாணம். தங்கைக்கு கல்யாணத்துக்கு பொறுப்புள்ள அண்ணனாக, பாசம் நிரம்பிய நெஞ்சத்தோடு அண்ணனாக இவர் தான் எல்லா ஏற்பாடு செய்யறாரு. கையில பணம் குறையுது, பெரிய ரொம்ப இப்ப மேல பெரிய தொகை இல்லைங்க, வெறும் 500 ரூபாவோ ஏதோதான். கையில காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்க தேடுறது எங்க வாங்கறதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு போறாரு மதுரையில. அப்ப இவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் வந்து, நமக்கு இன்னொரு உறவுக்காரர் இருக்காரு, அவங்க வீட்டுக்கு ஒரு கூட்டிட்டு போறேன், அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல இவர் வாசல்ல நிக்க வச்சுட்டு, நீ இதே இடத்துல நில்லு, இங்கிருந்து எங்கேயும் போகாத, இங்கே நில்லு, நான் உள்ள போய் அவரை பார்த்து அவர் மூட பார்த்து பேசி காசை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவர் உள்ள போனார். காலையில 10:30 மணிக்கு மதுரையில வெயில்ல நிக்க ஆரம்பிச்ச எங்க நடுவர் சாயங்காலம் 5:15 மணி மட்டும் அதே இடத்துல நின்று இருக்காரு. தண்ணி குடிக்கணும், பாத்ரூம் போகணும், சாப்பிடணும்னா கூட அந்த நேரத்துல வந்துட போறாங்களோன்னு பயந்துட்டு எதுக்குமே போகாம ஆணி அடிச்ச மாதிரி அந்த இடத்துல நின்று இருக்காரு. அந்த ஆளு 5:30 மணிக்கு மேல வந்து, உன் முகராசி சரியில்லை, உள்ள போய் கேட்டா அந்த ஆளு காசு கொடுக்கலன்னு சொல்லி போயிட்டார். இன்றைக்கும் கூட மதுரையில் எங்களெல்லாம் நான் எப்போது போகும்போது, இவங்கெல்லாம் போகும்போது அந்த வழியா போற போது அந்த வீட்டை திருப்பி 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 பார்த்துக்கிட்டு தான் எங்க இவர் போவார். பட்ட அவமானங்கள் மறக்காத நண்பர்களே. மனத்திலே விழுந்த சில காயங்கள் எந்த காலத்தினாலும் மாற்றப்பட முடியாத அவமானங்கள். அதெல்லாம் எப்படி வருதுன்னா, காசு இல்லைன்னு ஒருத்தர் நம்மை பார்த்து நகைத்த அந்த ஒரு வினாடியை நம்மால மறக்கவே முடியாது. அதனால உண்மையில் இந்த சமூகத்தில் எதற்கு மரியாதை? ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் ஒழுக்கத்துக்கு மரியாதை இருந்தது, ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் படித்தவனுக்கு மரியாதை இருந்தது, ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் அன்பு இருக்கிறவர்களுக்கு மரியாதை இருந்தது. அதெல்லாம் மாறி போய் இன்று யார்கிட்ட காசு இருக்கோ அவர்களுக்கு தான் இந்த சமூகத்தில் மரியாதை என்ற நிலைமை எப்போது வந்து விட்டதோ, அப்படி வந்ததை பத்தி எனக்கு மகிழ்ச்சி இல்லை, எனக்கும் வருத்தம் தான். ஆனா அதுதான் நிதர்சனம், அதுதான் யதார்த்தம். அப்படி ஒரு நிலைமை வந்த பிறகு எது உங்களுக்கு அச்சத்தை தரும் என்றால், உறவுகள் விலகி போனாலும் கூட இன்றைக்கு ஈடு செய்வதற்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். சொந்த வீட்டுல அண்ணன் கல்யாணத்துக்கு தம்பி வரலன்னா கூட அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் தான் செஞ்சிருவாங்க. ஐயாட்ட கேட்டு பாருங்க, விழாவை நடத்துவதற்கு 10 நண்பர்கள் கூட தான் நடத்திடுவாங்க. உறவினுடைய இடத்தை நட்பு கூட போய் ஆக்கிரமிக்கும். சொந்தங்கள் தராத ஆதரவை நட்பு கூட கொடுத்துரும். வேற எப்படியாவது வாங்கிக்கலாம், பயம் வராது. நம்ம சமாளிச்சுக்கலான்ற தைரியம் வரும். எப்ப பயம் வரும்னா, கையில எப்ப காசு இல்லையோ,
நம்முடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடியாம அவங்க விரும்புகிற கல்வியை கொடுக்க முடியாத நிலைமை எனக்கு வாழ்க்கையில நான் தோத்து போயிருவேனோன்னு எப்ப ஒரு மனிதனுக்கு பயம் வருகிறதோ அந்த பயம்தான் பயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய பயம். சார், ரொம்ப அன்பான கணவன் மனைவி இருக்காங்க சார், பாசத்துக்கு ஒண்ணுமே பற்றாக்குறை இல்ல. மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க. டாக்டர் சொல்றாரு ஒருவேளை கொஞ்சம் பெரிய நோயா இருக்கலாம், ஐயா அரசு மருத்துவமனையில பாத்துடலாமா? ஐயா பார்க்கலாம், ஆனா இங்க சில வசதிகள் இல்ல, பக்கத்திலே பிரைவேட் இருக்கு, அங்க போனா உடனே பார்க்கலாம் சொல்றாருன்னு வைங்க. அரசு மருத்துவமனை நல்லா தான் பாக்குறாங்க, ஒருவேளை வசதி இல்ல, அந்த மருத்துவமனையில போய் கேட்கிறாரு இந்த வியாதி வந்தா எவ்வளவுங்க செலவாகும்? அதாகுங்க ஒரு 5 லட்சத்துல 10 லட்சம் ஆகுன்றார். இவர் கையில அவ்வளவு பணம் இல்ல. அன்னைக்கு ராத்திரி அவருக்கு பயம் வருமா வராதா? பாசம் நிறைய இருக்கு, பாசம் பயத்தை நீக்காது. அவர் கையிலேயே பணம் இருந்தா மனைவிட்ட சொல்லுவாரு, பணம் வச்சிருக்கேம்மா, என்ன வியாதினாலும் நான் குணப்படுத்திடுவேம்மா என்று. பாசத்தை முழுமையாக வெளியே காட்டக்கூட பணம் தேவையா இருக்கிற ஒரு சமூகத்தில் நின்று கொண்டு 3 பேர் பேசுறாங்க, பாசம் குறைந்ததால் தான் எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று. பணக்காரர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். பணத்தினுடைய அருமை ஏழைகளுக்கு தான் தெரியும். முன்னுற காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றை தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுற காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றை தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுற காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றை தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுற காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றை தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுற காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றை தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுற காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கி விடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன் பின்பு அவை வந்துற்ற போது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றை தடுக்காமல் மறந்திருந்தவன் பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள தவறியவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும்.
முன்னுறக் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கிவிடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக்கொள்ள தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கிவிடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக்கொள்ள தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கிவிடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக்கொள்ள தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும். முன்னுறக் காவாதிழுக்கியான் தன்பிழை பின்னூற்றிறங்கிவிடும் முயுவ விளக்க உரை. வரும் இடையூறுகளை முன்னே அறிந்து காக்காமல் மறந்து சோர்ந்தவன், பின்பு அவை வந்துற்றபோது தன் பிழையை நினைத்து இறங்குவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. துன்பங்கள் வரும் முன்பே அவற்றைத் தடுக்காமல் மறந்திருந்தவன், பின் அவை வந்தபோது தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி வருந்துவான். கலைஞர் விளக்க உரை. முன்கூட்டியே சிந்தித்து தன்னைக் காத்துக்கொள்ள தவறியவன், துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணிக் கவலைப்பட நேரிடும்.